ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் இப்போது மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. மத்தியானம் 2:15 மணி போல் 2 டோக்கன்ஸும் தீர்ந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளான் இருக்கிறீங்கன்னா காலையில் 11 மணிக்குள்ளார இப்போ சொன்ன இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணால் டோக்கன் கிடச்சிரும். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் க்ரௌடு ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்கிட்டு அன்னைக்கே நம்ம திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். இதே திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். வாங்கின அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போ ஜாயின் பண்ணி நடந்து போய் 1200 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் நம்ம அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணனா தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனில் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் 80GH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் இருக்கும். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு 15 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 5 மணி நேரம் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். இன்றைக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் எந்தெந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். காலையில் 8 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் மே 1 2025 டொனேஷன் பே பண்ணி ஜூன் வரைக்கும், இந்த வருஷம் ஜூன் வரைக்கும், அதாவது ஜூன் 10 இந்த ரூல் சொன்னாங்க. அது வரைக்கும் டொனேஷன் பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் 8 மணிக்கு. அகெயின் காலையில் 9 மணிக்கு கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறது 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனுவல் சேவா புக்கிங் இப்போ எதுவும் கிடையாது. ஸோ ஆர்ஜி த சேவா புக்கிங் மட்டும் இருக்கும். அண்ட் 1 மணி போல் மத்தியானம் காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுற டோனார் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அந்த 300 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிறதுக்கு. அதில் இருக்கிற பேலன்ஸை கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு அலாட் பண்ணுவாங்க மத்தியானம் 1 மணி போல். அண்ட் மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட், கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் ஆர்ஜி த சேவாவும் வர்ச்சுவல் சேவாவும் பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணிக்கோங்க நீங்களும். கேலண்டர் பேஜ் இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை செப்டம்பர் மாதத்துக்கு அப்படின்னா, முந்தின மாதத்து கேலண்டர் தான் காமிக்குது அப்படின்னா, வேறு ப்ரௌசர் இல்லை வேறு டிவைஸில் இன்னொரு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இதில் இல்லைன்னா கூட அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். புக்கிங் ஆல்ரெடி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் புக்கிங், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கனெக்டட் அதுக்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூக்குண்டான தர்ஷன் புக்கிங் இருக்குது. டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ டெய்லி ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். Thank you.